ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் எப்படி மோர் குழம்பு பண்ணுறேன்னு பார்க்கலாமா? அதுக்கு சிம்பிள் தான். தேவையான இன்க்ரீடியன்ஸ் சொல்லிடுறேன். 2 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு லைட்டாக ஒரு அரை டீஸ்பூன் தான் நான் அரிசி சேர்த்துக்கிறேன். இது சேர்க்கணும்னு இல்லை, எனக்கு அது சேர்த்தா பிடிக்கும், நான் சேர்த்துடுறேன். ஒரு திக்னஸ் நல்லா கிடைக்கும். அப்புறம் இஞ்சி நல்ல ஒரு 1.5 இன்ச் அளவு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகா. நீங்கள் எடுத்துருக்க மோர் அளவுக்கு காரத்தை நீங்கள் கூட்டியோ குறைச்சோ போட்டுக்கலாம். இந்த பாத்திரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 1/4 லிட்டருக்கு மேலேயே இருக்கும் இந்த தயிர். அப்புறம் கல்லுப்பு, மஞ்சப்பொடி, அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். இப்போ இதை அரைக்கிறதுல தேங்காய் ஆட் பண்ணிக்கணும். நான் வெண்டைக்காய் வதக்கி மோர் குழம்புல சேர்க்க போகிறேன், அதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தேங்காயை வாஷ் பண்ணி கீரி எடுத்துட்டுருக்கேன். இஞ்சியும் தோல் சீவி வாஷ் பண்ணி எடுத்து சேர்த்துட்டுருக்கேன். சும்மா ஒரு வாசனைக்காக ஒரே ஒரு கொத்து கறிவேப்பிலை போட்டுருக்கேன். ஒரு 4 பச்சை மிளகாயும் அலம்பி அதிலே வாஷ் பண்ணிவிட்டேன். இப்போ இந்த ஊற வச்ச பருப்பு எல்லாத்தையுமே ஆல்ரெடி நான் வாஷ் பண்ணி வச்சுட்டு, அதனால் அதை அப்படியே சேர்த்துக்கிறேன். இந்த பருப்புங்களெல்லாம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கல்லுப்பும் நான் இதுலேயே போட்டுறேன். நம்ம தயிரில் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா அரைஞ்சிரும், ஈஸியாக கரைஞ்சிரும் இல்லையா? நம்ம ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்க போகிறதில்ல மோர் குழம்புல. ஸோ அதனால் நான் முன்னாடியே அந்த கல்லுப்பு ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். மோர் நல்லா இந்த மாதிரி பீட்டரோ இல்லை மத்தோ வச்சு நல்லா கடைஞ்சிக்கோங்க. இது தயிர் தான், இது நம்ம கடைஞ்சதுனால இந்த மாதிரி இருக்குது. நான் வானலியில் அப்படியே சேர்த்துக்க. நான் இது வரைக்கும் அடுப்பை ஆன் பண்ணலை. இப்போ இதில் எல்லாத்தையும் சேர்த்துட்டு தான் நான் அடுப்பை ஆன் பண்ண போகிறேன். இப்போ மஞ்சள் பொடி போட்டுன்ட்டேன். பெருங்காயம் நல்லா நிறைய போட்டுக்கோங்க, லாவிஷாக. எதுனாலும் பெருங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப ருசி. ஸோ இதுக்கப்புறம் இதில் இந்த அரைச்ச விழுதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ஜலம் விட்டு கூட நம்ம உங்களோட அந்த தயிரோட திக்னஸ்க்கு ஏற்றாப்புல நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஜலம் ரெடி பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம பருப்பெல்லாம் அரைச்சி விட்டுருக்கோம், திக்னஸ் கொடுக்கும் உங்களுக்கு கொதிக்கரிச்ச. ஒரு கொதி தான் லைட்டாக. இப்போ அடுப்பு இப்போ தான் நான் ஆனே பண்ணுறேன். அடுப்பை ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் இருந்தால் போதும். உடனே சிம் ஆக்கிடுங்க, ஏன்னா அது ஹீட் ஏறுற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் அது நுரைச்சி வந்து கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம அதை ஆஃப் பண்ணிடணும். ஸோ இப்போ நான் இதுக்கு குழம்புக்குள்ளே போடுறதுக்கு வெண்டைக்காய் தான் போடுறேன். நம்ம எல்லா வெரைட்டி பூசணிக்காய், சேப்பங்கிழங்கு கூட வேக வச்சு போடலாம். இல்லைனா உங்களுக்கு எதனா பருப்பு வடை, இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்புலாம் ஊற வச்சு சின்ன சின்னதாக உருட்டி துணுக்கு மாதிரியும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வெண்டைக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். வெண்டைக்காய்க்கு தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். தேங்காய் எண்ணெய் விட்டு வெண்டைக்காயை நல்லா ரோஸ்ட் பண்ணி நான் அதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் இப்போவே தாளிக்கலை. இதில் சில பேர் தாளிக்க மாட்டாங்க, மோர் குழம்புக்கு மேலே தேங்காய் எண்ணெய் மட்டும் விடுவாங்க. நமக்கு அது தாளித்தா தான் பிடிக்கும் இல்லையா? அதனால் இப்போ வெண்டைக்காயை வதக்கி விட்டுட்டு நான் அதுக்கப்புறம் தாளிக்க போகிறேன். இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ முறுமுறுன்னு கூட ஃப்ரை பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ பார்த்து கருகாமல் ஃப்ரை பண்ணிக்கோங்க சிம்மில் வச்சு. இதோ இப்போ ஸ்டார்ட் ஆச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். மோர் குழம்பு ரெடி. அவ்வளோதான், 10 நிமிஷம் இருந்தால் போதும் அது அடுப்பில். அவ்வளோதான் அதுக்கு வேலை. அதுவே ஜாஸ்தி தான். இப்போ இந்த வெண்டைக்காயை வதக்கி போட்டுன்ட்டேன். இது எல்லா நம்ம கலந்த சாதத்துக்கு, எஸ்பெஷலி தொகையல் சாதம், எந்த வெரைட்டி ஆஃப் தொகையல் நம்ம பண்ணாலும், புதினா, கொத்தமல்லி, கறிவேப்பிலை, பிரண்டை தொகையல், நம்ம எந்த டைப் ஆஃப் தொகையல் பண்ணாலுமே அதுக்கு அந்த மோர் குழம்பு இருந்தால் தொட்டுண்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கலந்த சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். இப்போ நான் தாளிக்கிறேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம் போட்டு 2 காஞ்ச மிளகாயும் போட்டுறேன். போட்டு தாளிச்சிக்கிறேன். நமக்கு இந்த சம்மர் டைம்லேயும் இந்த மோர் குழம்பு ரொம்ப பெஸ்ட்டு சாய்ஸ். இது உடம்புக்கும் நல்லது. இதுக்கும் நான் தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு பிஞ்சு பெருங்காயமும் ஆட் பண்ணி நம்ம தாளித்து அதில் சேர்த்துடலாம். இது சிம்பிள் ரெசிபி தான், ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நான் எங்கள் வீட்டில் எப்படி பண்ணுறேன்றதை காமிக்கிறேன். பிகினர்ஸ் யாராச்சும் பார்த்தா அவங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். இது எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி பண்ணுறோங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். தாளிப்பு சேர்த்து ஒரு கலந்து விட்டுக்கலாம். தொட்டுக்கிற ஐட்டமாகவும் இது யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மெயின் டிஷ்ஷாகவும் போட்டு சாப்பிடலாம். உங்களுக்கு எப்படி இருக்குது இதை பார்த்து செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.